எஸ்ஐஆர் பணிகள் இன்னும் சிக்கல்கள் நிறைந்ததாகவே இருக்கிறது என கூறியுள்ள திமுக எம்பி என்.ஆர். இளங்கோ, எஸ்ஐஆர் கால நீட்டிப்பு திமுகவுக்கு கிடைத்த வெற்றி என தெரிவித்தார். டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், பருவமழை காரணமாக எஸ்ஐஆர் பணிகள் பாதிக்கப்பட வாய்ப்புள்ளதை திமுக சுட்டிக்காட்டியது என்றும், இதனை ஏற்று எஸ்ஐஆர் படிவங்களை அளிக்க தேர்தல் ஆணையம் காலக்கெடுவை நீட்டித்துள்ளது எனவும் கூறியுள்ளார். ஒரு வார காலம் நீட்டிப்பு அளிக்கப்பட்டது திமுகவின் ஜனநாயக போராட்டத்திற்கு கிடைத்த வெற்றி என்றும், எஸ்ஐஆர் குளறுபடிகளுக்கு எதிராக தமிழ்நாட்டில் திமுக கட்சி மட்டுமே போராடுகிறது எனவும் தெரிவித்தார். அனைத்து தகவல்களையும் தேர்தல் ஆணையம் வெளிப்படைத்தன்மையுடன் தெரிவிக்க வேண்டும் என வலியுறுத்திய என்.ஆர். இளங்கோ, எத்தனை படிவங்கள் மக்களிடம் இருந்து பெறப்பட்டது என்பதை இதுவரை தெரிவிக்கவில்லை என குற்றம் சாட்டினார். பாஜகவை திருப்திப்படுத்த எந்த எல்லைக்கும் செல்லக்கூடிய கட்சிதான் அதிமுக என்றும், எஸ்ஐஆர் விவகாரத்தில் அரசியல் காரணங்களுக்காக திமுக மீது அதிமுக குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறது எனவும் விமர்சித்தார். திராவிட முன்னேற்ற கழகம் தான் தமிழ்நாட்டில் செயல்படுது, வேற எந்த கட்சியும் எஸ்ஐஆர்ல செயல்படல. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பிஎல்ஏ டூக்கள் முழுமையாக மக்களுடைய வாக்குரிமையை பாதுகாப்பதற்காக களத்தில் நின்று பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்தியாவிலேயே எஸ்ஐஆர் வர வேண்டும் என்று வழக்கு தொடுத்த ஒரே கட்சி அதுதான். அவர்கள் எந்த பணியும் ஆற்றவில்லை. அது திராவிட முன்னேற்ற கழகமோ அல்லது மாநில அரசோ எந்த வாக்கையும் நீக்குவதற்கான அதிகாரமும் இல்லை, அதற்கான வாய்ப்பும் இல்லை. அது கூட அவங்களுக்கு புரியல அப்படின்னா அது ரொம்ப வேதனை அளிக்கக்கூடிய விஷயமா தான்.